இனிய ரிஷபராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். 2026 2027 ஆண்டிற்கான ஒரு பொது பலனை தான் நம்ம இதில் பார்க்கறக்கு வரோம். அது என்ன 2 ஆண்டுக்கான பலன்கள் அப்படின்னு நீங்கள் குழம்ப வரலாம். இதில் அமர்ந்திருக்கக்கூடிய நீண்டகால கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனீஸ்வரர், ராகு, கேதுக்கள் எல்லாம் 2 ஆண்டிற்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான அந்த இடப்பெயர்ச்சி அமைப்புகள் இருக்க வர்றதுனால இந்த 2 ஆண்டுக்கு உரிய பலன்களாக நீங்கள் எடுத்துக்க வரலாம். இதில் நான் கூற இருக்கிறது பொதுவான பலன்கள் தான். பொதுவாக கிரகநிலைகள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையாகப்பட்டது உங்களுக்கு எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், அல்லது சிலது நம்ம எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்க வரலாம். அதற்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த வீடியோவை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வரலாம். ஒரு மெய்யன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக அணுகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி தான். என் மேல் நம்பிக்கை கொண்டமைக்கு கொடான கொடி நன்றிகள். அடியேன் சித்ததவத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால என் குருமார்களுடைய சொற்படி அடியேன் யாருடைய ஏட்டியும் தொட்டு நான் பார்க்கக்கூடாது, யாருடைய கர்மாவை பற்றியும் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஜாதகம் தற்சமயம் பார்க்கறது கிடையாது. ஒருவேளை என் குருமார்களுடைய அனுமதி கிடைத்தால் நான் ஜாதகம் மீண்டும் பார்ப்பதாக இருந்தால் இதே பதிவிலேயே உங்களுக்கு நான் தெரிவிக்க வருவேன். அப்பொழுது நீங்கள் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் வழங்குவதற்காக நான் கொடுத்துருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக வேண்டியும் நீங்கள் கேட்க வரீங்க. மகிழ்ச்சி தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கறதில்ல அப்படின்னு கொஞ்சம் மனசு சிரமப்படுறதை என்னால் கவனிக்க முடிய வருது. அதனால தான் அன்பான கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறதுக்காக தயவு செய்து யாரும் தற்சமயத்துக்கு அணுக வேண்டாம். நான் நம் பதிவில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அணுகினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வரும். உங்களுக்கு என் சேவகத்தை நான் தொடர்ந்து செய்ய வருவேன். இப்பொழுது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் குருமார்கள் கையால் எழுதி கொடுத்த ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் செல்வ வளத்திற்காகவும் மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டியும் குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் விலகிறதுக்காக வேண்டியும் அடியேன் என்னால் என்ற ஒரு சிறு சேவகமாக இதை நான் செய்துட்டு வரேன். வரக்கூடிய மாசி மாதம் வரை இதை நான் வழங்க செய்ய வருவேன். அதன் பின்பு உங்களுக்கு கிடைப்பதில் சற்று சிரமம் உண்டு. எனவே அதுக்குள்ளே வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்க வரலாம். கீழ் காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல்களை எல்லாம் அனுப்பிச்சு வைக்க வருவாங்க. மிக்க மகிழ்ச்சிகள். ஒரு விஷயம் பயன்பட நமக்கு ஒரு ஓரமாக போட்டு வைக்கலாம் இதனுடைய பலனை அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் கேட்டுக்குவாங்க. எச்சரிக்கை அப்படிங்கிறதான் ஒரு சிறந்த பரிகாரமே அதுதான் வாழ்க்கையில், இல்லைங்களா? அதனால் இதில் ஒரு அதிர்ஷ்டத்தை வழிகாட்டுறதும் சரி, நமக்கு சங்கடம் வரக்கூடியதுலேருந்து தடுத்து காபந்து பண்ணிக்கிறதுக்கும் சரிங்க. ஒரு ஜோதிடத்தை நம்ம எப்பவுமே கேடயம் போல பயன்படுத்திக்க வரணும். அந்த வகையில் ஒரு பொதுவான பலனாக தான் இதில் சொல்ல இருக்க வரேன். அந்த வகையில் இந்த ஆண்டுடைய பிறப்பாகப்பட்டது ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற பொழுதே ஒரு நல்ல துவக்கமாகவே உங்களுடைய ஜென்ம ராசியான ரிஷபராசியிலேயே சந்திர பகவான் மிக வலுவான ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும் காலகட்ட தன்மையில் அற்புதமாக உதயமானது. அதுவே உங்களுக்கு ஒரு முதல் பலம் போல் முதல் வெற்றியே அதுதான். ஏன்னா மனோபலத்தை கொண்டு வாழக்கூடியவர்கள், சுய அறிவை கொண்டு சுய புத்தியை கொண்டு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். இயற்கையாகவே இவர்கள் காலச்சக்கரத்தினுடைய 2வது ராசியான ரிஷபத்தன்மையில் பிறந்திருக்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையாக ஒரு ஆற்றல் சக்திகள் இருக்க வரும். ஒரு பொருளை ஈட்டுவதிலும் சரி, பிறரை சமாளிப்பதிலும் சரி, எல்லா வகையான உறவுகளையும் சரி அனுசரிப்பதிலையும் வழிநடத்துவதிலும் ஒரு சிறந்த ஒரு இயற்கை தன்மையான ஒரு சக்தி பெற்றவர்கள் தான் ரிஷபராசி அன்பர்கள். எனவே அதே அமைப்பு கொண்ட இந்த ரிஷபராசி அமைப்புக்கு இயற்கையான பலம் தரக்கூடிய கிரகம் சந்திர பகவான் வலுவாக உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் பிறந்தனால நீங்கள் நினைச்சது நடக்கும், சாதிச்சுக்க வரலாம். அற்புதமான ஒரு எதிர்காலங்கள் இருக்க வருது. நிகழ்காலமும் உங்களுக்கு அற்புதத்தை நோக்கி தான் இருக்க வருது. எல்லாம் ஜெயமே விசேஷமாக இருக்க வருது. இந்த காலகட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளில் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சனிதேவரும் சரி, குருதேவரும் சரி, ராகு கேது பகவானும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான நிலையில் இருக்கிறதுனால உங்கள் மனம் போல் வாழ்க்கை, உங்கள் செயல் போல் வாழ்க்கை, உங்கள் செயல் எத்தகையதோ அதை போலவே உங்கள் வெற்றியும் இருக்க செய்ய வரும். உங்களை கடந்து பிற உறவுகள், பிற நட்புகள், பிற தொழில்நிலையிலிருந்து வரக்கூடிய சிக்கல்களை மட்டும் சமாளிக்கக்கூடிய திறனையும் சக்தியை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டனால போதுமானது. மற்றபடி தனித்துவமாக நம்மளை பற்றின ஒரு விஷயம், நம்மளாலேயே சில தவறுகள்லாம் வாழ்க்கையில் நடக்க செய்ய வரும். அதுபோல் தவறுகள் நிகழாமல் இந்த கிரகணைகளை உங்களை காத்து ரட்சிக்க வரும். அப்படி ஒரு இயற்கையான ஒரு நல்ல தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த கிரக சூழலை தான் இந்த ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு மலர்ந்திருக்க வருது. எனவே நீங்கள் தொட்டதும் தொடங்கும், நினைத்தது நடக்க செய்யும். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயமாக இருக்க வரும். இந்த அமைப்பில் நமக்கு தேவை என்னென்னா அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது, வெற்றி நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நமக்கு எதிர்காலத்தினை பற்றின ஒரு கண்ணோட்டமும் நமக்கு நிச்சயமாக தேவை. வெற்றி பெறக்கூடிய ஒருவருமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வெற்றி பெறுறது கிடையாது, தோக்கிறவனும் தொடர்ச்சியாக தோக்கிறது கிடையாது.
ஏன் இந்த மாறுபாடுனாக்கா அவனுடைய கவனக்குறைவுகள் தான். அவன் கொண்டு வந்த கர்மாங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இதை தொடர்ச்சியாக ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் என்னன்னா எந்நேரம் சதாகாலம் தன் செயல்களை கவனிச்சுக்கிட்டே இருக்க வருவாங்க. அவங்க மட்டும்தான் வெற்றியாளராக இருக்க வராங்க உலகத்தில், இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை ரிஷபராசி அன்பர்கள் வருங்காலத்தில் வரக்கூடிய கிரக நிலைகளை எதிர்நோக்கி இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சு ஆக வரணும். எல்லா செயல்களிலும் நீங்கள் எப்பொழுதுமே ஜெயிக்கணும், எப்பவுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ எல்லா நிலையிலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வரணும். சங்கடம் வந்துடும் நான் சொல்லலை, சங்கடம் வராமல் தடுப்பதற்கான எல்லா ஒரு உத்வேகமான நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தே ஆக செய்ய வரணும். என்ன காரணம் அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய காலத்தன்மையில் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூனுக்கு அப்புறம் எடுத்துட்டாக்கா குருவுடைய நிலையாகப்பட்டது உங்களுக்கு மந்த நிலையை உண்டாக்க வாய்ப்புகள் உள்ளது. வருங்காலத்தில் அடுத்த ஆண்டு தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சனீஸ்வருடைய நிலையாகப்பட்டது உங்களை மந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். அப்பொழுது உங்களுடைய தொழிலும் உங்களுடைய பாக்கியங்களும் உங்களுக்கு எதிர்ப்பாக வேலை செய்யக்கூடிய சூழல்களும் உண்டாக வரலாம். உங்கள் லாபம் தடை செய்யப்பட வரலாம். எதனால, யாரால அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய கவனக்குறைவால் அது ஏற்படலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்ல வர்றதுனால நீங்கள் விழிப்புணர்வோட ஆரம்பத்திலிருந்தே இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருக்குப்பா, நாளைக்கு நல்லா தான் போகும், அதுக்கேற்ற மாதிரி நான் எப்பவுமே கண்மூடித்தனமாக நான் செயல்பட்டுறேன், ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கறணும். உங்களை ஒரு மெத்தனமாக இல்லாமல் விழிப்புணர்வோடு பார்த்துக்கறணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வெற்றியும் சந்தோஷம் நாளைக்கும் தொடர்ச்சியாக தொடரணும்னா நான் இதை எப்படி கண்ணோட்டம் பாதுகாத்துட்டே வரணும், என்னை சுற்றி சூழக்கூடிய விஷயங்களாகப்பட்டது சூழ்ச்சிகள் ஏதாகலும் இருக்குதா, ஏமாற்றுக்காரர்கள் யாராலும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனித்து கரெக்டாக நீங்கள் இன்னும் செப்பரேட்டு வச்சுக்க வரணும். உங்களை இது ரொம்ப முக்கியமானது. மனசு ரொம்ப முக்கியமானது. இயல்பாகவே உங்கள் மனசாகப்பட்டது ரொம்ப உறுதியானது. சரியான திட்டமிடல் இருக்கும், நல்ல அறிவுத்திறன் இருக்கும், இதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் கால கிரகங்கள் நம்மளை மட்டுமே சார்ந்து நம்ம இல்லை. கால கிரகங்கள் பிறருடைய சூழலை சார்ந்து நம்ம வாழக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த கால கிரகங்கள் உறவுகள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், பிறரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் மூலமாகவோ நமக்கு சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் உருவாக்குறதுக்கு எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தான் மனிதன் எல்லாருக்குமே ஒரு சிக்கலே அப்படி தான் வர்றதே. நம்மளால சிக்கலுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம சார்ந்து நம்ம விரும்பக்கூடிய பிறரால் வரக்கூடிய சிக்கல்கள் நமக்கு எப்பவுமே ஜாஸ்தி. அது பாசம் வச்சவங்களா இருக்க வரலாம், நம்பினவங்களாக இருக்க வரலாம், தொழில் செய்யறதுல இருக்க வரலாம், இப்படி எந்த விதத்தில் வேணாலும் பார்த்தீங்கன்னா பிறரை சார்ந்து நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தோல்வியாக முடிகிறது, இல்லை அதிர்ஷ்டமாக அமைகிறது, எல்லாம் அதை கொண்டு தான் இருக்க வருது. அப்போது இந்த வகையில் எடுத்துட்டா ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஜன வசீகரம் உண்டு, தன வசீகரமும் உண்டு, அதே போல பேச்சு வசீகரமும் உண்டு. இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருந்தாலும் இதற்கெல்லாம் ஒரு சோதனையை போல, இதற்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையை போடுவது போல எதிர்காலத்தில் சனீஸ்வரருடைய 7.5 சனி என்று சொல்லக்கூடிய அந்த பாதையும் தொடர இருக்க வருது. குரு பகவானுடைய பாதையாகப்பட்டதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலைகளை வர பார்க்க வரும். கர்மாவை வழங்கக்கூடிய ராகுவும் கேதுவும் ஒருபுறம் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடக்கூடிய சூழ்நிலையும் வர்றதுனால இவங்கெல்லாம் உங்களை அணுகாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு பரிகாரம் மட்டும்தான் இருக்கு. எப்பொழுதும் உறுதியான மனநிலை கொண்ட நீங்க, எப்பொழுதும் உங்களை மட்டுமே நம்பக்கூடிய நீங்க இப்பவும் நீங்கள் அப்படியே இருக்க வரணும், கவனமாக இருக்க வரணும், எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்க வரணும். இல்லை எதிர்பார்ப்புகள் எல்லாம் சரியானதா இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பிறரை அதிகபட்சமாக சார்ந்து இருக்கவே கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், நான் பெருசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன், இவங்கள தான் நம்பி இருக்கிறேன், இவங்க தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்ற முறையில் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் நம்பி இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு கிரகநிலை நல்லா இருக்கிற போது அவங்களாம் நல்லா அழகான முறையில் உங்களுக்கு உதவிகள்லாம் செய்திருவாங்க. நாளைக்கு யாரை நீங்கள் நம்பினீங்களோ அவங்களே கழுத்து பிடிப்பாங்க, இப்போவே எனக்கு வச்சாகணும் என் பணத்தை அப்படிங்கிறவெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எதற்காக கஷ்டப்பட்டு ஒருத்தரை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கினீங்களோ அது அவர்களுக்காகவே இழக்கக்கூடிய சூழலை உண்டாகிடலாம். எனவே அகலக்கால் வைக்கக்கூடாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ குருபலம் நல்லா இருக்கு, சிறப்பு, சந்தோஷம், அதில் எந்த குறையும் கிடையாது. சனிதேவனுடைய பலனும் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதை ரொம்ப அழகாக செயல்படுத்தி திட்டமிடலோட உங்களை மட்டுமே நம்பி எதிர்காலத்திலும் சரி நீங்கள் அதை சரியான இலக்கில் கொண்டு போகிறதுக்கான எல்லா ஆயத்த சூழ்நிலைகளும் நமக்கு அழகாக இருக்குதான்றதை பார்த்து செயல்பட்டாக வரணும். நீங்கள் கல்யாணத்தை அமைச்சுக்கிட்டாலும் சரி, தொழிலை அமைச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு படிப்பை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி, எல்லாமே நம்ம சரியாக பண்ணுறோமா, எதிர்காலத்தில் அது திருப்திகரமாக இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி தான் நீங்கள் முடிவு எடுத்தாக வரணும். தகுந்த ஆலோசனைகள் தேவை. உங்களிடமே நிறைய ஆலோசனைகள் இருக்குது, ஆனால் அதில் மெத்தனம் கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சி.
மெத்தனம் கூடாது. ஏன்னா கிரகங்கள் நல்லா இருக்கிற போது, நம்ம ஓட்டம் நல்லா ஓடிட்டு இருக்கிற போது, நமக்கு அதஷ்டமாக இருக்கிற போது, எல்லாம் நமக்கு இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கஷ்ட நஷ்டம் எதுவுமே தெரியாது. அப்படி போகிற பாதையில் அப்படி போயிட்டே இருக்க வருவோம். எப்பொழுது நமக்கு ஒரு தடைகளும் கஷ்டங்களும் வருதோ அப்போ தான் சிந்திக்கவே ஆரம்பிப்போம். நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம ஏன் தோத்தோம், அப்போ தான் நமக்கு சிந்தனைக்கே வருவோம். மனிதனுடைய பொதுவான இயல்பு இது இல்லையா? அப்போது இந்த ஜோதிடங்கிறத நம்ம எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது போல எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தடை வரா மாதிரி இருக்குன்னா அதை முன்னமே அறிஞ்சிக்கிட்டு அந்த தடையை நாம் வந்து தூள் தூளாக ஆக்கி வெற்றிகரமாக மாற்றணும். அதுக்கு தான் ஜோதிடமே வந்தது இல்லையா? அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்கு தான் இந்த பலனே உங்களை நான் சொல்லிட்டு இருக்க வரேன். அதனால் இது நீங்கள் நெகட்டிவாக பார்க்கக்கூடாது, எதிர்மறையாக பார்க்கவே கூடாது. சிறப்பாக இருக்குது இன்றைய நாள், நாளைய நாளும் சிறப்பாக இருக்க உத்வேகத்தோடு நீங்கள் வந்து அற்புதமான முறையில் ஒரு வடிவமைப்புகள் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி வச்சுக்க வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு மட்டுமில்லை, எந்த ஆண்டும் உங்களுக்கு வெற்றி தான். குறிப்பாக இந்த ஆண்டு தன்மையில் உங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சமநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வெற்றி, இறுதியில் ஒரு தோல்வி உங்களை தழுவக்கூடிய சூழல் கூட உருவாக வரலாம். இது எதனால் அப்படி எடுத்துட்டாக்கா, நீங்கள் விழிப்புணர்வு இல்லாத பட்சத்தில் அந்த கால கிரகங்கள் உங்களை வெற்றி கொள்ள பார்க்க வரலாம். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விஷயத்தன்மையில் எல்லாவற்றிலுமே உங்களுடைய தனிப்பட்ட சுய கவனிப்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வெற்றி மட்டுமே தொடர்ச்சி வரும். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குரிய சுக்கிர பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவரார், தொடர்ச்சியாக நல்ல நிலைமையில் அவருக்கு வருவார். அதே போல் உங்களை ஆளக்கூடிய சந்திரன் உச்சமாக இருந்து உங்களை எப்பொழுது வழிநடத்தக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலமாக வச்சிருக்கணும். மனதை எப்பொழுதும் கொண்டு மனம் போன போக்கில் போகாமல் மனதை உறுதியான நிலையில் விழிப்புணர்வோடு வச்சுருந்தாக்கா 7.5 சனியும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்கள் புராண செய்தி கேட்டுக்கொருவீங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து உச்சம். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனா யாருன்னாக்கா அவர் தான் வந்து மனோபலம் கொண்டவர், அவர் தான் மனோபலம், மனோசக்தி. இந்த மனோசக்தியை ஒடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னா சனிதேவருக்கு உண்டு. ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரம் இடம்பெற்ற ரிஷபராசியுடைய மனசை மட்டும் சனீஸ்வரரால் அவளை எளிதில் ஒடிக்கவே முடியாது. இது புராணத்தில் நீங்கள் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தியுடைய அந்த கதைகளை படித்தாக்க உங்களுக்கு தெரிய செய்ய வரும். இந்த ரோகிணி நட்சத்திர தன்மையில் மட்டும் சனீஸ்வரரால் கடக்கவே முடியாது, ஏன்னா அது மனோபலம் கொண்டது, அதுங்கிட்ட ஜம்பம் பலிக்காதெல்லாம் சொல்ல வருவாங்க. அதுதான் கிருஷ்ண பரமாத்மா கூட ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் பிறந்தனால தான் எந்த ஒரு சங்கடமும் அவரோட நெருங்கவே இல்லை. அவருடைய மனதுடைய திட்டத்தால் தன் மனதில் அற்புதமான முறையில் ஒருங்கிணைத்து அவர் போட்ட திட்டங்களாலும் செயல்களாலும் பிறருக்கும் வெற்றியை வாங்கி கொடுத்தாரு சொல்லி மகாபாரதத்தில் நிறைய பார்க்க வரலாம். கிருஷ்ண பரமாத்மா பிறப்பு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் நிகழ்ந்தது. அப்போது மனோதிடம் கொண்டவர் பரமாத்மா இல்லைங்களா? அப்போது அவருடைய அந்த மனோதிட அமைப்பில் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த கீதை அப்படி சொல்லக்கூடிய விஷயமாகப்பட்டது மகாபலம் கொண்ட குரு அது. அப்போ இதனுடைய வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்பவுமே கடைபிடிச்சுக்க வரணும். அப்படி ஒரு அற்புதமான ராசியான உங்களுக்கு சனீஸ்வரரெல்லாம் பெரிய பாதிப்புலாம் 7.5 சனியே வந்தாலும் ஏற்படுத்த முடியாது. எப்பொழுது அப்படின்னா இந்த மனம் பேதளிப்புங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆசையால், ஒரு காமத்தால், ஒரு வேதனையை தேவையில்லாமல் ஈடுபடுத்திக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனசு பேதளிச்சுட்டு போயிடும். மன பேதளிப்புங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே நிகழ்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நோயால், நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகலனாலோ அல்லது அதிகபட்சமான ஆசைகள் நம்ம வைத்தாலோ, அதிக எதிர்பார்ப்புகள் வைக்கின்ற பட்சத்திலோ, அல்லது நம்ம தேவையற்ற ஒரு பயத்தை உண்டாக்கி கொள்ளும் பொழுதோ நமக்கு மனசாகப்பட்டது பேதலிக்க செய்வது பார்த்தீங்களா? இந்த பேதலிப்புகள் ஒருவேளை உங்களுக்கு நோய் நொடிகளே இருந்தாலும் சரி, பிரச்சனைகளே இருந்தாலும் சரிங்க, மனசை மட்டும் பேதலிக்க விடவே கூடாது, உறுதியாக வச்சுக்க வரணும். அப்படி இருந்தால் எந்த கிரகமும் ஜெயிக்காது. கொஞ்சம் போராடி பார்க்கும், உங்களை அச்சுறுத்த பார்க்கும், பயம் காட்டும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவன் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற முறையில் மட்டும் நீங்கள் உறுதியான மனநிலையோடு இருந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு ஆட்டம் காமிச்ச அந்த கிரகங்கள்லாம் தன்னால் ஓஞ்சி உட்காந்துரும். இது ரிஷபராசியுடைய மகத்துவமான சக்தி. இது இந்த சக்தியை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கொறணும் எப்பவுமே நிரந்தரமாக. அது இந்த காலகட்டத்திலேயே எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வரும் காலகட்டத்தில் இதை நீங்கள் நினைவு கூர்ந்து சிறப்பாக வச்சுக்கொறணும், அவ்வளோதான். பேதலிக்கக்கூடாது. உங்களை பேதலிக்க வைப்பதற்காக ஆரம்பத்தில் வெற்றியை கொடுத்த கிரகங்கள் பின்னாளில் தோல்வியை தருவதற்கான ஒரு வேலையும் செய்ய வரலாம். அது யார் மூலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், கவனமாக இருக்கணும். அதில் மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது என்னன்னா சனி பார்வை இப்போ உங்கள் ஜென்ம ராசியில் படுறதுனால நீங்களே அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்ல வருது. மெத்தனம், இயலாமைன்னு சொல்ல முடியாது, மெத்தனமாக இருக்கிறது. அந்த அசால்ட்டாக இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கவனக்குறைவாக இருக்கிறது, அப்படி இருக்கவே கூடாது. மந்தமாக இருக்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன இப்போ இன்னைய வேலை இன்றைக்கி எதை செய்தாகணுமா என்ன, அப்புறமா பண்ணிக்கலாம் சொல்லி எதுவுமே தள்ளி போடுறது. ஒரு பிரச்சனையான விஷயங்களே வந்தால் கூட கண்டு காணாமல் இருக்கிறது. இந்த சின்ன விஷயம் தான், அது என்ன பண்ணிட போகுது, பார்த்துக்கலாம், விடு போயேன்,
பார்த்துக்கிற பின்னாடி அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் கண்டு காணாமல் விட்டுறது. சில குற்றம் குறைகளை கூட அதனால எனக்கு என்ன வந்துட போகுது அப்படிங்கிற கண்டு காணாமல் விட்டுறது. அதுதான் பின்னாடி உங்களுக்கு பூதகரமாக வந்து நிற்க வரும். சின்ன ஒரு புள்ளி பெரிய ஒரு வட்டமாக வந்து நிற்க வரும். உங்களுக்கு அந்த வட்டத்தில் உங்களை நிற்க வச்சிடும். கவனமாக இருக்க வரணும். அதனால ஒரு அரசாங்க வழியில நீங்க வரி செலுத்தக்கூடிய விஷயமாக இருந்தால் சரி, உறவு நிலையிலும் சரிங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரிங்க, சொச்சம் இல்லாம அழகாக திருப்தியான முறையில் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி வைக்க வரணும். அதனால இதெல்லாம் நீங்க கவனமாக வச்சுக்க வரணும். விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா சனிதேவர் உங்களை பார்த்து அவர் மந்தத்தன்மையை உண்டாக்குறதுனால அதீதமான ஒரு லாபத்தால, அதீதமான ஒரு சந்தோஷத்தினால உங்களை அவர் மெத்தனத்தன்மையை படுத்த வருவாரு. அந்த மெத்தனத்தன்மையை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்கள் மன உறுதியாகப்பட்டது பேதலித்து நிற்க வரும். அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் தோல்விகள் உண்டாகலாம். எனவே எந்த சூழலும் எப்பொழுதும் எக்காலத்திலும் எதற்கும் மயங்காமல் மன உறுதியாக நீங்கள் எப்பொழுதும் இருந்தே ஆக வரணும் அப்படிங்கிறத சனீஸ்வருடைய பார்வையாகப்பட்டது உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண வருது. இதுதான் உங்களுக்கு பரிகாரம் இந்த இடத்துல. அதுபோல் உங்களுடைய தன அமைப்பில் குரு பகவானுடைய நிலை இருக்கிறதுனால நேர்மையான வருமானம், நல்ல வருமானங்கள் சிறப்பாக இருக்க வரும். நல்ல அதிர்ஷ்டங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. புத்தியை கொண்டு வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வரும். புத்தியை கொண்டு அதே போல் உறவுகளையும் ரொம்ப அழகான முறையில் நீங்கள் எப்பவுமே வந்து சீர்திருத்தம் செய்து வச்சிருக்க வருவீங்க. விசேஷமாக இருக்க வரும். பிறர் உங்களோட ஒத்து போகலை அப்படிங்கிறத பற்றி எப்பொழுதும் கண்டுக்க வேண்டாம். நானும் சிறப்பாக இருக்கிறேனா, சிறப்பாக செயல்படுறேனா, அது போரும் எனக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு நீங்கள் அழகான முறையில் குடும்ப பாவத்தில் நீங்கள் போயிட்டு வரணும். மற்றபடி குடும்ப அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்க வருது. தன வருவாயும் நல்லா இருக்க வருது. விசேஷங்கள் எப்பொழுதும் இருக்க வருது. இந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்க வருது. ஏன்னா இந்த கால அமைப்பில், இந்த ஆண்டு உதயமான அமைப்பிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் தனாதிபதியான புத பகவான், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 2 பேருமே இணைந்து அந்த இடத்த பார்வை பண்ணுறாங்க. அந்த இடம் குரு பகவானுடைய வீடு. குருவும் புதனும் நல்ல ஒரு பரிவர்த்தனை யோகத்தோடையும் இருக்க வர்றதுனால உங்களுக்கு அழகான முறையில் தனச்சேர்க்கை உண்டு. அழகான இனிய குடும்பம் உண்டு. ஒரு குடும்பத்தில் புதிய உறவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா புதிய உறவுகள் வீட்டுக்கு வராங்க இல்லையா? இப்போது ஒரு குழந்தை பிறப்ப கூட ஒரு புதிய வரவு தான். ஒரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இதெல்லாம் நல்ல வைபவங்கள்லாம் நகர்ச்சி வரும். இந்த ஆண்டில் நல்ல சிறப்பாக இருக்க வருது. விசேஷம் நல்லா இருக்க வருது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை சிறப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்க வருது. உங்கள் முயற்சியிலையும் சரிங்க, எப்பொழுதுமே மனவேகத்துக்கு ஓடின வேகத்தில் ஓடக்கூடாது. நேற்று வரையில் அந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய ஜூன் மாதம் முதற்கொண்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மனவேகம் ஓடின வேகத்தையும் நீங்கள் ஓடவே கூடாது. நிதானிக்கணும். சனீஸ்வரர் பார்வை பார்க்குறாரு. அவர் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறாரு. ஏன்னா சனிதேவர் உங்களுக்கு வந்து ஒரு வகையில் நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் தான். யாருக்கும் கெட்டவர் கிடையாது. சனிதேவரை பொறுத்தவரை நம்ம உருவாக்கி வச்ச கர்மாவுடைய பலனை தான் அவர் கொடுப்பாரு வச்சுக்கலாம். அப்போ அந்த வகையில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியங்களையும் தெய்வீக சக்தியிலையும் வழங்கக்கூடியவர் அவர் தான். உங்களுக்கு நல்ல தொழில் வளத்தை வழங்கக்கூடியவரும் சனிதேவர் தான். எனவே சனிதேவருடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப அற்புதமானது. இப்போ அவர் உங்கள் லாபத்தில் இருக்கார். உங்கள் பாக்கியத்துக்குரியவர் சனிதேவர். தெய்வத்துடைய வழிபாட்டால் நல்ல நன்மைகளை எல்லாம் கொடுக்க செய்ய வருவார். தெய்வ அனுகூலங்கள், பித்ருகளுடைய அனுகூலங்கள், குலதெய்வத்துடைய அனுகூலங்கள் எல்லாம் கொடுக்க செய்ய வருவார். நீங்கள் செய்த தான தர்மத்துக்கு பலாபலன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வருவார். தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க வருவார். நல்ல லாபத்தை கொடுப்பார். திருப்தி நிலையை கொடுக்க வருவார். இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களை பார்வையை பண்ணி என்ன பண்ண வர்றாரு? மனம் ஓடின ஓட்டில் வேகமாக ஓடிடாத, நிதானி, கொஞ்சம் ஓடுற குதிரையை கொஞ்சம் கட்டிப்பிடி, நிற்பாட்டி இழுத்துப்பிடி அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். அதை நீங்கள் மதிச்சாக வரணும். அதாவது எந்த செயலை செய்தாலும் படப்படப்பாக எடுத்த முடிச்சேன்ற மாதிரி இல்லை பேசுறதோ அல்லது செயல்படுறதோ இல்லாமல், யாருக்கா பணம் எடுத்து கொடுத்தா கூட உடனே எடுத்து கொடுத்துறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிதானிச்சு பேசுறது, நிதானிச்சு செயல்படுறது, விவேகத்தோடு நடந்துக்கிறது, இதை நீங்கள் கடைபிடிச்சாக வரணும். வர ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கோங்க. இந்த செயலை ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு 2 வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷத்துல எப்பவுமே நீங்கள் வச்சுக்க வரலாம். எப்பவுமே இது நல்லது உங்களுக்கு. எப்பவுமே நல்ல. ஏன்னா மனவேகம் அதிகமாக உள்ளவங்க, மனோதிடம் எந்த அளவுக்கு அதிகமாக உங்ககிட்ட இருக்கோ மனவேகமும் அது போல அதிகமாக உண்டு. உங்களுக்கு வேகமாக சிந்திக்கிற ஆற்றல் உங்ககிட்ட இயற்கையாக உண்டு. அது இந்த கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகிற போது நம்ம மூளையில் வந்து என்ன பண்ணோம், ஒரு சில சுரப்பையை சுரக்க வச்சு நம்மளை என்ன பண்ணோம், வேகமாக இயங்க வச்சு வேகமாக தப்பில் போய் மாட்டிக்க வச்சுட்டோம். நம்பக்கூடாதவங்களை நம்ப வச்சு நம்ம ஏமாந்து போகிற சூழல் உண்டாக வரோம். வேகமாக செயல்பட வைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உண்டு. போக்குவரத்துலையும் சரி, ஒரு தொழிலில் குடுக்கல் வாங்கல எல்லாத்துலேயும் நம்ம போய் தேவையில்லாமல் அவசரப்பட்டு இந்த இடத்த நான் வாங்கிட்டேன், அவசரப்பட்டு அவங்ககிட்ட பணம் கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன், இல்லை அவசரப்பட்டு இவங்ககிட்ட நான் வாங்கி நான் இப்போ தத்தளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூழல்களை உருவாக்க பார்க்க வரலாம். அது அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சூழல் இருக்க வரலாம். எல்லோருக்குமே இதில் நடக்குன்னு சொல்லலை. குறிப்பிட்ட இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கு, பிறரை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு,
சில விஷயங்களை நான் எதிர்காலத்தை செய்யலான்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு இருக்க செய்ய வரும். கவனமாக முயற்சியில் கவனம் தேவை. ரொம்ப வேகம் இருக்கக்கூடாது முயற்சியில் ரொம்ப வேகங்கள் தென்படும். வரக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களை வேக வேகமாக இயக்க பார்க்க வரும். அந்த இடத்துல சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கிரகங்கள் எச்சரிக்கை பண்ணுது. இது சனிதேவரே உங்களுக்கு வந்து அந்த மெத்தனத்தன்மை இப்போ அவர் கொடுக்குறாருன்னா உங்களை கட்டி போடுறதுக்காக இல்லை, கவனமாக இருங்கன்றது தான். ஏன்னா அவர் நல்லவர். உங்களுக்கு ரிஷபராசிக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவர் சனிதேவர். மறைமுகமாக ஒரு தடைகள் அல்லது தாமதங்களை உண்டு செய்து யோசிக்க வைத்து உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுவார். நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒரு தடை வருதா, ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன காரணம், சரி இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்க வருதா, கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வோமே அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். அதை என்ன இது எனக்கு போய் தடை வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த தடைகள்லையும் ஒரு ரகசியம் ஏதோ கடவுள் நமக்கு சொல்ல வராரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்ற முறையில் நீங்கள் போக வரணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியே சிறப்பாக இருக்கிறோம். மற்றபடி சொத்து சுகங்கள் எல்லாம் சிறப்பாக கௌரவமான முறையில் இருக்க செய்ய வருது. நல்ல கல்வி வளம்லாம் இருக்க வருதுங்க. விசேஷம் நல்லா இருக்க வருது. சந்தோஷம் நல்லா இருக்க வருது. மகிழ்ச்சியாக இருக்க வருது. அதுபோல் புத்திரஸ்தான வகையை எடுத்துட்டாலும் சரி, ஒரு குழந்தை பிறப்பை எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்ல இனிய குழந்தைகள் அமைய வர்றது, குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள் எல்லாம் உண்டாக வர்றது, இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்க வருது. இந்த ஆண்டும் வரக்கூடிய ஆண்டுகளையும் சரி உங்களுக்கு அதெல்லாம் விசேஷமாக இருக்க வருது. குழந்தைகள் வகையில் லாப நிகழ்வுகள் சிறப்பாக இருக்க வரும். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சுப செலவுகளை அற்புதமான முறையில் திருப்திகரமாக செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டது சனிதேவரால். மேலும் அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க செய்ய வரும். எனவே இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு, ஒரு சிறப்பான ஆண்டு தான். விழிப்புணர்வு தேவை. நான் சொன்னது என்னன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களை அப்படியே கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் ஏமாற்றி அது பாதிக்க கொண்டு போக முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிரகநிலை இருக்கிறதுனால ஒரு எச்சரிக்கை, அவ்வளோதான். அது நெகட்டிவாக நீங்கள் பார்க்கக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்க வருது. சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு சமயத்தில் தேவைப்படலாம். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். வெறுநிலை சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகள் வகையிலையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை சரியான செலவுகள் தானே, சரியாக தான் செய்துட்டு இருக்கிறோமா, அவங்க எதிர்காலத்துக்கு அது சிறப்பானது தானான்றதை ஒரு முறைக்கு இருமுறை கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் செய்தாக வரணும். நலமாக இருக்க வரும், ஆனால் யோசனை பண்ணி செய்தாக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே புரிஞ்சுக்கணும். மற்றபடி நல்லா இருக்க வரும். புத்திரர்களால் உங்களுக்கு நன்மையும், அதே போல் புத்திரத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்கால நல்ல ஒரு சந்ததியை தரக்கூடிய அமைப்புகளும் சிறப்பாக இருக்க வருது, விசேஷம் இருக்க வரும். அதே போல் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் விரோதமாக இல்லாமல் இருந்தாலே போதும் தான் சொல்லுது. இந்த கிரகநிலைகள் சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தை சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் விரோதமாக இல்லாமல் இருந்தால் போதும், உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், நீங்களே உங்களுக்கு ஏமாற்றத்துக்கு ஒரு காரணமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் போதும்னு சொல்ல வருது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் விலகி போக வரும், கடன் பிரச்சனையே இருந்தாலும் விலகி போக வரும். நீங்களாக உற்பத்தி செய்து கொள்ளக்கூடாது. இந்த ஆசை என்ற ஒரு கருவி நம்மளை தேவையில்லாமல் செயல்படுத்த பார்க்க வரும். எப்பவுமே இயற்கை தான், எல்லா மனிதருக்குள்ள இயற்கை தான். அதில் கிரகங்கள் நல்லா இருக்கிற போது நம்ம என்ன பண்ண வரோம்னா, ஒரு ஆசையை உண்டு பண்ணி நமக்கு கொடுக்காதெல்லாம் கூட கடன் கொடுப்பான். நமக்கு வராத ஆசைலாம் வந்துடும். நம்ம கேட்குற இடத்துலலாம் ரொம்ப அற்புதமான முறையில் நம்ம எல்லா விருப்பங்களும் நடக்கிற மாதிரிலாம் இருக்க வரும். பின்னாளில் அதுவே தொல்லையாக முடிய வரும். எல்லாருக்கும் உள்ளதானே இல்லைங்களா? அப்போது அந்த செயலில் நிறைய பேர் ஆசையில் போய் விழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைக்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, எதை பற்றி கவலைப்பட நிறைய பேர் கடன்லாம் வாங்கிடுவாங்க. கடன்லாம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறது அதுன்னு பண்ணிடுவாங்க. பின்னாள் கிரகங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டியூ கட்ட முடியாமல் பிரச்சனைகள் உண்டாகி பல சிரமத்துக்கு ஆளாகணும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க வரோம். இது ஒரு எச்சரிக்கையாக சொல்ல வரும். அதே போல் சூழல்களில் நாமளா ஒரு ஆசையால் விரும்பி போய் மாட்டிக்கிட்ட சில சம்பவங்கள் எல்லாம் தொல்லைகளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அது விழிப்புணர்வோடு சமாளிக்கிறது தயாராகணும். ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் கடனில் போய் அகப்பட்டுட்டாங்க நானே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண போதும் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துடலாம். நோய் நொடிகள் விலகி போக வரும், குறையில்லை. வம்பு வழக்கு பிரச்சனைகள் பெருசாக தலை தூக்காது. அது நீங்களாக முயற்சி பண்ணாத வரையில் எதுவும் உங்ககிட்ட வந்து எதுவும் ஜெயிக்கவே முடியாது. கடன் கூட சரி, யாரும் வழியை வந்து உங்களுக்கு திணிச்சிட முடியாது. உங்களுடைய திட்டமிடலால் தான் நீங்கள் வாங்கக்கூடிய சொல்ல கூட இருக்க வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். நேற்று வரல வாங்கினது பிரச்சனை இல்லை, இனி வருங்காலத்தில் வாங்க போகிறதுல நீங்கள் நிறைய யோசனை பண்ணி தான் செய்தாக வரணும். ஏன்னா உங்கள் விருப்பத்தால் உங்களுக்கு கடன் சுமைகள் வரலாம். உங்களுடைய கவனக்குறைவால் நீங்கள் சாப்பிடக்கூடிய தவறான உணவுகளால் உங்களுக்கு சில நோய் நொடிகள் வந்து தாக்கலாம். அப்படி எல்லாமே ஒரு கொஸ்டின் தான், கொஸ்டின் மார்க்கு தான். எல்லாமே ஒரு கேள்விக்குறியோடு தான் நிற்க வருது. அது நீங்கள் இதில் தவிர்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது சொல்ல வருது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. எதிர்காலத்தில் இந்த விஷயங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு உங்கள் சுய சிந்தனையோடு தான் வரலாம்னு சொல்ல வருது. கடன் வர்றதோ நோய் நொடிகள் வர்றதோ அது நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்டயே இருக்குங்கிறதுனால நீங்கள் எல்லாத்துலேயும் இந்த உணவு நல்ல உணவு, இதில் சாப்பிடலாம் சாப்பிடக்கூட மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இது வேண்டாம்னு தவிர்த்துடணும்.
இனிப்பு தான் எப்பவுமே சாப்பிடுவேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. கசப்பும் உடம்புக்கு நல்லதுன்ற முறையில் நீங்கள் அந்த கசப்பு உணவையும் நீங்கள் சாப்பிட்டாக வரணும். ஏன்னா உங்களுக்குரியவர் சுக்கிர பகவான் எப்பொழுதும் இனிப்பையும் இனிமையும் எப்பொழுதும் விரும்பிக்கிட்டே இருக்க வருவார். சந்தோஷத்தை எப்பவும் விரும்பிக்கிட்டே இருக்க வருவார். மனதை கட்டிப்போட தியானம் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. தியானம் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் மகா ஞானத்தோடு செயல்படுவாங்க. தோல்வி வரவே வராது. தியானம் எல்லாருமே செய்யலாம். அதில் ரிஷபராசி அன்பர்கள் தியானம் செய்தாக்கா வெற்றி மேல் வெற்றி அவங்களுக்கு எல்லாவற்றிலுமே இருக்க வரும். கொஞ்சம் நேரமாச்சும் உங்களுக்காக ஒதுக்கி இந்த மனதில் எந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் அடக்கினால் போதுமானது. விசேஷமாக வேலை செய்யும். என்ன மனோசக்தி கொண்ட ஒரு அற்புதமான முதல் தரமான ராசிங்கிறது ரிஷபராசி மட்டும்தான். எனவே இந்த மனோசக்தியால் சகலத்தையும் சாதிக்க வரலாம். அதனால் உங்களுக்கு தியானம் அப்படிங்கிறது உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். எனவே இதெல்லாம் கொஞ்சம் அழகான முறையில் பயிற்சி பண்ணிட்டு வாங்க. விரோதங்கள் எதுவும் கிட்ட வராது. ஜெயிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உங்ககிட்டயே இருக்க வருது. எங்கேயும் பரிகாரம் தேடி கோயில்களெல்லாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட விழிப்புணர்வில் எல்லாருக்கும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன். ஏன்னா எல்லாமே அதில் தான் அடங்கி இருக்க வருது. ஏன்னா இப்பொழுது வெற்றியும் தோல்வியும் உங்கள் கைவசமே, உங்கள் மனவசமே என்றதை மட்டும் இது ஒரு பரிகார வார்த்தையை புரிஞ்சிட்டால் போதுமானது. அதுபோல் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்க வருது, விசேஷமாக இருக்க வருது, நல்லா இருக்குது. புதுசாக திருமணத்தை அமைச்சிக்க நினைக்கிறவங்களுக்கு சரிங்க, நல்லபடியான வாழ்க்கையை அமைய செய்ய வரும். ஏற்கனவே வாழக்கூடிய தம்பதிகளும் இனிய ஒற்றுமையோட அற்புதமான முறையில் வாழ வரலாம். சின்ன சின்ன வம்பு வழக்கு வாக்குவாதங்களுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்க வேண்டாம். மறப்போம் மன்னிப்போம் அப்பயே நீங்கள் விட்டுடும். அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப ஆழமான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களை சோகத்தில் உட்கார வச்சிரும். உங்களை மனதை மட்டும் எப்பொழுதும் நீங்கள் திடமாக வச்சிருக்கணும்னாக்கா இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள்லாம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே கூடாது. நோய் இருந்தாலும் பெருசாக கண்டுக்காதீங்க, கடன் இருந்தாலும் பெருசாக கண்டுக்காதீங்க, பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் பெருசாக கண்டுக்காதீங்க. கண்டுக்கிட்டா அது பூதகரமாக மாறிடும். அதுக்கு மாற்றாக நான் தியானம் பண்ணுறேன், சாமி கும்பிட்றேன், மந்திரம் சொல்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் வெற்றி கொள்வேன், எல்லாவற்றையும் என்னால் அனுசரிக்க முடியும், இதெல்லாம் சாதாரணம், எல்லாம் விலகிடும், நோய் விலகிடும், கடன் விலகிடும், பிரச்சனை எல்லாம் விலகி போக வரும், அதை ரொம்ப பெருசாக முக்கியத்துவமாக கொடுக்கவே இல்லை, அதெல்லாம் தன்னால் விலகி போய் வரும், நான் இறைவனை நம்புறேன்னு சொல்லி நீங்கள் அப்படி நேர்மறையோடு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அந்த நேர்மறை சக்தி அதிகமாகிட்டே போக வரும். ஏன்னா மனோசக்தி நீங்கள் நான் முதலே சொல்லியிருந்தேன். ரோகிணி நட்சத்திரம் இடம்பெற்ற அற்புதமான ராசி நீங்கள். கிருத்திகை ஆகலாம், ரோகிணி, மிருகசிருஷ்ணம் இந்த 3 நட்சத்திரம் அடங்கிய ஒரு கூட்டம் தான் ரிஷப மண்டலம் வச்சுங்களா. அப்போ இந்த ரிஷப மண்டல தன்மைக்கு மத்தியம நட்சத்திரமாக இருக்கிற ரோகிணி தான் மனோசக்தியே. அந்த மனோசக்தி நீங்கள் அதை எப்படி செயல்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்க வருது. இப்போ என் கணவன் அல்லது மனைவி இந்த வகையில் ஒரு பிரச்சனை வச்சுக்கலாம், அது பிரச்சனை நீங்கள் பெருசாகிடும். நான் பெருசாகணும், நான் சந்தோஷத்தை மட்டுமே அந்த இடத்துல நான் புகுத்துறேன், நாங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுற சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னாக்கா சந்தோஷமாகவே கடைசியில் இருக்க வருவீங்க, அதிகமாகிட்டே போக வரும். எதை நீங்கள் உருவாக்குவீர்களோ உங்கள் மனதில் அது பெருகும், அவ்வளோதான். இந்த சூத்திரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு வாங்க. கடனை பெருசாக பார்த்தீங்கன்னா கடன் பெருகும், சோகத்தை பெருசாக பார்த்தீங்கன்னா சோகம் பெருகும், நோயை பெருசாக பார்த்தீங்கன்னா நோய் பெருக்க வரும், மகிழ்ச்சியை பெருசாக பார்த்தாலும் பணத்தை பெருசாக பார்த்தாலும் உங்கள் எதிர்கால வெற்றியை நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் நேசித்தாலோ அதுதான் உங்களுக்கு பெருக வரும். ஆக உங்கள் மன இயக்கமாகப்பட்டது எதை நோக்கி இருக்குதோ அதுதான் சிறப்பாக இருக்கும். அப்போது சாமி கோயிலுக்கு போகிறப்போ நல்லதான் நம்ம கேட்க வருவோம், தியானம் பண்ணுற போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி அடையணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நம்ம கேட்க வருவோம். இதை பண்ணுங்கிற அழகாக பண்ணுங்கள். எந்த கோயிலுக்கு போகலாம்? உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, இல்லை மனமே கோயில், உங்கள் வீடே கோயில், வீட்டிலே கும்பிடுங்க, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கிங்க, சிறப்பாக இருக்க வரலாம். இந்த மன தியானமாகப்பட்டது உங்களுக்கு அற்புத வெற்றியை கொடுக்கும். மன தியானத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிலருக்கு இருக்கிற பிரச்சனையே நினச்சிட்டு இருக்க வருவாங்க. இந்த பிரச்சனை எனக்கு தீரணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க வரும். தியானம் செய்கின்ற போது யாரும் உங்களுடைய பிரச்சனையை நினச்சி பார்க்கக்கூடாது. உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மனநிலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், இறைவா மகிழ்ச்சியாக நான் இருக்கணும்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை மட்டுமே நினச்சிட்டு இருக்க வரணும். வெற்றியை பற்றி மட்டுமே நினச்சிட்டு வரணும். மனசை நல்லா கவனிக்க வரணும். அது எதை நோக்கி இருக்க வருது, நம்ம எந்த பிரார்த்தனை பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றுங்க. இதெல்லாம் கவனிச்சிருந்தால் சிறப்பாக இருக்கிறோம். மன வாழ்க்கையிலும் உங்கள் உறவுகளுடைய நண்பர்களுடைய விஷயத்திலையும் சரிங்க, இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சாக வரணும் வரக்கூடிய காலகட்டத்தில். இல்லைனா உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ராகு கேதுடைய வருகையும் இருக்க வருது, எதிர்காலத்தில் சனீஸ்வருடைய வருகையும் இருக்க வருது, குரு பகவானுடைய வருகையும் இருக்க வருது. அதனால் இந்த குணச்செயலை ஒரு பரிகாரமாக வச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கிறோம். மற்றபடி இனிய தம்பதிகளாக இருக்க வருவீங்க. அற்புதமான எதிர்கால வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்க வருது. நல்ல ஆரோக்கியமும் இருக்க வருது, விசேஷமாக இருக்க வரும். எல்லாம் விலகி போகும். ஏற்கனவே இருக்குன்னா விலகிடும், புதுசாக வராமல் நம்ம பாதுகாத்துட்டா போதும், சிறப்பாக இருக்க வருது. பாக்கியங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்க வருது.
தொழிலும் உங்களுக்கு லாபகரமாக இருக்க வருது. தொட்டது தொடங்க செய்வரும். ஒரு தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற சூழலை வச்சுக்கிட்டு எதிர்காலத்துடைய நிலையில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு போகின்ற முறையில் அப்படி போய் மாட்டிக்கக்கூடாது. கவனமாக இருக்க வரணும். கவனமாக இருக்க வரணும். ஏன்னா எதிர்கால கிரகங்களுடைய விஷயமாகப்பட்டது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் இருக்க வர்றதுனால அதில் அகப்படாமல் இருப்பதற்கு என்னுடைய திட்டமிடல் சரியாக இருக்குதா, பிறரை நம்பாம உங்களை மட்டும் நம்பி அழகான முறையில் செயல்படுறதுக்கான விதிமுறைகள் நீங்கள் தான் வகுத்துக்கு வரணும். வகுத்துட்டா வெற்றி தான். புதுசாக தொழில் தேடுறவங்களுக்கும் சரிங்க, நல்லபடியாக அமைய வரும். ஏற்கனவே வேலையில் இருக்கணும் சரிங்க, மகிழ்ச்சி இருக்க வருது. தொழில் ரீதியில் எந்த குறையில நல்லா லாபகரமாக இருக்க வரும். வரக்கூடிய லாபமும் நல்ல விஷயத்துக்கே உங்களுக்கு செலவுகளாக செய்ய வரும். விசேஷமாக இருக்க வருது. ஆக இந்த ஆண்டில் எடுத்துக்கிட்டாக்கா ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனவரவு நல்லா இருக்குது, குடும்ப சூழல் நல்லா இருக்குது, புதிய உறவுகளுடைய வருகையாகப்பட்டதும் சரி அல்லது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது எந்த விதத்திலாக இருந்தாலும் சரிங்க, எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்க வருது. விசேஷமாக இருக்க வருது. சிறப்புகள் உண்டு. வருங்கால அமைப்பில் அடுத்த ஆண்டு தன்மைக்கு எடுத்துட்டாலும் சரிங்க, இந்த கிரகங்களுடைய தொடர்ச்சி இருக்க போகிறதுனால சிறப்பாக இருக்க வருது. நான் சொல்லக்கூடிய பலன்களில் எச்சரிக்கை எல்லாம் இந்த 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நிலைகளும் அடுத்த ஆண்டுடைய நிலைகளும் முன்னோக்கி வச்சு சொன்ன பலன்கள் தான். உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறதான் ஜாதகம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா சந்தோஷமாக எல்லாத்தையும் செய்வோம். இன்றைக்கி இருக்கிற நிலையை மட்டுமே கருதி எல்லாத்துலையும் இப்போ நம்ம போய் அகப்பட்டுடுவோம். ஆனால் கிரகங்கள் எப்பொழுதும் நம்ம மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமும் எதிர்காலத்தை குறிக்கோளை வச்சு தான் நம்ம சின்ன போதிலிருந்தே படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். எதிர்காலத்தை வச்சு தான் நம்ம ஒரு சேமிப்பு கணக்கே தொடங்குறோம். நாம் எதிர்காலத்தை ஒரு சிந்தனை பண்ணி தான் நம்ம ஒழுக்கமாக வாழறது, ஆரோக்கியமாக வாழறது எல்லாமே செய்ய வரும். எதிர்காலத்தை வச்சு தான். எதிர்கால கிரகத்தை வச்சு அதே மாதிரி நம்ம வாழ பழகிக்க வரணும். அப்படி எதிர்கால கிரகத்துடைய தன்மையை வச்சு தான் நம்ம நாளைக்கு வரக்கூடிய கிரக நிலைக்கு இன்றைக்கே நம்ம அகப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு விஷயத்தெல்லாம் பண்ணிக்க வரணும். எதெல்லாம் மழை காலங்களில் தேவையான உணவுகளை எறும்புகள் சேகரித்து வச்சுக்குதோ அதே போல் நல்லா இருக்கிற போது நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சரியாக அமைச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கிரகங்களே கெட்டு போனாலும் நமக்கு சங்கடமே வர்ற மாதிரி விதி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம தான் ஒரு பாதுகாப்பு கோட்டையை உருவாக்கிறல்ல, இதுக்கு தாங்க ஜாதகத்தை பயன்படுத்த வரணும். அதனால தான் அடுத்த அமைப்பில் வரக்கூடிய விஷயத்தில் அடுத்த ஆண்டு சொல்லிக்கலாம் உங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு, உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அகப்படுவீங்கன்னு சொல்கிறத விட நல்லா இருக்கிற போதே நான் தெரிவிச்சுட்டாக்கா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா? அதனால தான் சொல்ல வரேன். அதனால் இதை ஒரு நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். என்னங்க அர்த்தம் வரப்போது இப்பயே சொல்கிறீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எச்சரிக்கையாக எதெல்லாம் இருக்கலான்றதுல சும்மா கவனமாக இருப்போம். நம்ம கவனமாக இருக்கிறோம். ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்கக்கூடியவங்க தான். மேலும் நான் கவனத்தை கொடுக்க வரேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. மேலும் ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக ஒரு விழிப்புணர்வு சிலருக்கு தேவைப்படலாம். சிலருக்கு அப்படியே ஒரு சாதாரண போக்கா அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பெருசாக தெரியாது. சின்ன பிள்ளைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரண ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பெரிய முதலீடுகள் போட்டு செய்யாதவங்களுக்கும் ஒன்றும் அதெல்லாம் தெரிய வராது. அது வேற. ஒரு பெரிய அளவில் செய்யக்கூடியவங்களும் இருக்க வருவாங்க. பெரிய எதிர்கால திட்டங்கள் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்க வரலாம். அவங்களாம் கொஞ்சம் பார்த்து செய்ய வரும். குறிப்பாக தொழில் நிலையில் கடன் வாங்குறதுல ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லை. கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. விசேஷமாக இருக்கணும். அதில் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொடுக்கல் வாங்கலாம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பழக்க வழக்கம் நட்பு நம்பிக்கையை வச்சு நாளைக்கும் அப்படியே இருக்கு நம்பிடாதீங்க. அதில் ஒரு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்ல வர, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நண்பன் தானே, அவங்கள்ட்ட எந்த ஒரு பத்திரகத்திரம் ஏதோ எழுதி வாங்காம கூட பணம் கொடுக்க வருவாங்க. நேற்று வரையில் நல்ல நண்பன் நாளைக்கு நமக்கு துரோகியாக மாற வரலாம். இது எதனாலனா கிரகத்தால தான். அதுபோல கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்க வரதுனால தான் இந்த எச்சரிக்கையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க வரேன். அதனால் இது மிரட்டுவதாகவோ எதிர்மறையாக சொல்றதாகவோ நீங்கள் நினைத்தால் நான் அதற்கு பொறுப்பில்லை. ஒரு எச்சரிக்கையை சொல்ற பட்சத்தில் ஓ அப்படியா சொல்ற விஷயம் நல்ல விஷயம், யாரா இருந்தா என்ன, தாயா இருந்தா பிள்ளையா இருந்தா என்ன, முறையா சட்டத்திட்டமா எதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை பாரு. இது நீங்க ஏத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னாக்கா உங்களை விட புத்திசாலி வெற்றியாளர்கள் ஒரு யாருமே இல்லை இந்த உலகத்துல. ஜெயிச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் சாஸ்திரத்தை நம்ம எப்பவுமே பயன்படுத்திக்கிறோம். அந்த வழிமுறைகள் தான் உங்களுக்கு சொல்லிக் வரேன். எல்லாம் வெற்றியாக உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்க எப்பொழுதும் எல்லா வல்ல எம்பெருமானையும் என் குருமார்களை நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.